சொல்லி பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை செய்து ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். அந்த வெற்றியை கொடுத்துவிட்டார். Praise the Lord. இந்த நாளிலே குவைத் தேசத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட நல்ல டெக்னாலஜி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை இங்கே ஷூட் பண்ணுவதற்கு இந்த குவைத் தேசத்தில் இருக்கிற அகமதி தமிழ் திருச்சபையை சேர்ந்த அருமையான சகோதரர்கள் இங்கே வந்து இதற்காக மிகுந்த பிரயாசப்பட்டு மனமும் வந்து இந்த காரியங்களை நமக்காக நம்முடைய சபைக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரதர் சிவகுமார், பிரதர் திவ்யராஜ், பிரதர் சதீஷ் இவர்கள் வந்து இந்த எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்கும்படி விரும்புகிறேன். இந்த சபையை சேர்ந்த ஒரு இளம் பாடகர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் தான் இன்றைக்கி இந்த பாடலை பாடப்போகிறார். பாடும்படி கேட்டிருக்கிறேன். நல்ல பாடுகிற கிருபையை கர்த்தர் அவர் கொடுத்துருக்கிறார். இங்கே இருக்கிற பிரதர் சதீஷுடைய மகன் தம்பி ரியான் அவர் இப்போ பாடுவார். அந்த பாடலை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். அந்த பாடல் முடிந்த பிறகு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். கல்வாரி மா
கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி ரியானுக்காக ஜெபியுங்கள். அவனுக்கு அநேக பாடல்களை கர்த்தர் கொடுக்கணும், ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். நிறைய பாடல்கள் யூடியூப்பில் பாடியிருக்கிறான். இன்னும் நிறைய பாடல்களை கொடுக்கணும்னு ஜெபியுங்கள். கர்த்தர் பாடல்களையும் ராகத்தையும் கொடுத்து அவருடைய சரீரமாகிய சபைக்கு வரும் நாட்களிலே ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் அவனை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக நாங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இந்த கல்வாரியின் அன்பு எங்களுடைய உள்ளத்தை இன்னும் ஆழமாய் தொடட்டும் கர்த்தாவே. எந்த அன்பும் தொட முடியாத இடத்தை தேவ அன்பு தொடட்டும். எங்களுடைய ஆவியிலே, இருதயத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் இந்த நாளிலும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளின் மூலமாய் அந்த வெளிப்பாடு இதை கேட்கிற அத்தனை பேருக்குள்ளும் உண்டாகட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, எல்லாரும் இந்த உலகத்தில், தோல்விகள் நிறைந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ இந்த தேவ அன்பு அவர்களை உந்தி தள்ளட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ 10வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய அன்பை குறித்து தொடர்ந்து நாம் பல வாரங்களாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், தியானித்து கொண்டிருக்கிறோம். நிலையற்ற இந்த உலகத்திலே நிலையான ஸ்திரமான வாழ்க்கை வாழுவதற்கு மிக மிக அவசியம் தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு. தேவன் எவ்வளவாய் நம்மேல் அன்பாயிருக்கிறார், தேவன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்கிற புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் இந்த தோல்விகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மை கீழே பிடிச்சி இழுக்கிற இந்த உலகத்தில் மேலே எழும்புவதற்கு தேவனுடைய அன்பை குறித்த வெளிச்சம், வெளிப்பாடு நம்ம எல்லாருக்கும் தேவை என்று கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் ஒரு மத பிரசங்கத்தை குறித்து நான் சொல்லவில்லை, மதத்தை போதித்து கொண்டிருக்கவில்லை, ஒரு நபரை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். அந்த நபருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த அன்பை கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தினார். தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி ஜீவனை கொடுத்து எவ்வளவாய் உன் மேல் அன்பாக இருக்கிறேன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி போயிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை, இந்த பூமியிலே நாம் வாழுகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. பரலோகம் போகிறதுக்கு முன்னால் இந்த பூமியிலே நாம் வாழுகிற வாழ்க்கையில் கிறிஸ்து ஒருவர் ஜீவிக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். அது நம்முடைய வெற்றி வாழ்க்கையின் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு தெரியப்பட போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து அவர் அவைகளை சம்பாதித்து வைத்து விட்டு போயிருக்கிறார். இந்த கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்ட தேவ அன்பை குறித்த வெளிச்சம், வெளிப்பாடு நம்ம உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த பூமியிலே, நான் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்வின் மூலமாக, நம்ம பேசுகிற பிரசங்கத்தின் மூலமாக அல்ல, நம்முடைய சாட்சியின் மூலமாக அல்ல,
நாம் சொல்கிற சாட்சியின் மூலமாக இல்லை, வாழுகிற சாட்சியின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அருமையானவர்களே இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு தான் கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அது ஒரு பெரிய நோக்கத்தோடு கர்த்தர் பிடித்திருக்கிறார். ஆகவே இந்த வெற்றி வாழ்க்கை, ஜெய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? தேவ அன்புக்குள்ளே இருக்கிறது. இப்போ தேவ அன்பை நம்ம சம்பாதிக்க முடியாது. அன்பை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. தேவ அன்பை நம்ம சம்பாதிக்க முடியாது. உலகத்திற்கு எல்லா மதங்களும் எப்படியாவது கடவுளுடைய இருதயத்தை இழக்கணும், கடவுளிடத்தில் அவருடைய அன்பை பெற வேண்டும், அவர் அப்பீஸ் பண்ணணும். ஏன்னா கடவுள் எப்பொழுதும் கோபமாக இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட அந்த அருளை வாங்கணும், அந்த தயவை வாங்கணும்னா பல முயற்சிகளை எடுக்கணும்னு சொல்லி எல்லா மதங்களும் போதிக்கிறது. எல்லா மக்களும் அவ்விதமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சத்திய வேதம் வேறு மாதிரி போதிக்குது. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய அன்பை நாம் சம்பாதிக்க முடியாது. என்ன பண்ணாலும் சம்பாதிக்க முடியாது. தலைகளை நின்னாலும் அன்பை நாம் சம்பாதிக்க முடியாது. ஏன்? ஏற்கனவே அவர் அன்பாக இருக்கிறார். ஏற்கனவே அவர் அன்பை காண்பித்து விட்டார். ஏற்கனவே அவர் அன்பை செலுத்தி விட்டார். ஆகவே சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தை விட்டுட்டு இப்போ அந்த அன்பை குறித்த வெளிப்பாடை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கர்த்தர்ட்ட கேட்கணும். இப்போ நமக்கு தேவை தேவனுடைய அன்பு அல்ல, அன்பை குறித்த வெளிச்சம். இப்போ நமக்கு தேவை கர்த்தருடைய பாசம் அல்ல, அந்த பாசத்தை குறித்த, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை குறித்த வெளிப்பாடு. இப்போ அதுக்கு தான் ஜெபிக்கணும். அதுக்கு தான் பவுல் ஜெபித்தார். நல்ல அருமையான வேதத்தை கண்ணை திறந்து, ஆவியின் கண்களை திறந்து, மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டு வேதத்தை வாசிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அன்புக்காக பிரயாசப்படுங்கன்னு ஒரு இடத்துலையும் போடலை, அன்புக்காக முயற்சி பண்ணுங்கன்னு போடலை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நேற்றும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருப்பார். போன வருஷம் இருந்தார், இந்த வருஷம் இருக்கிறார், அடுத்த வருஷம் இருப்பார். எப்பொழுதும் அவர் அன்பாகவே இருக்கிறார், மாற்றமே இல்லை. இப்போ அன்பை சம்பாதிக்க வேண்டியதில்லை, அன்பை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதில்லை, அன்பை அவர்கிட்ட பெறுவதற்கு என்ன செய்யலான்னு போராட வேண்டியதில்லை. மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய மக்கள் கூட, ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட அவர்களுக்கு இது சத்தியத்தை குறித்து அறிவில்லாதபடியினால் போராடி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அவர்கிட்ட அன்பை வாங்கிடணும். அன்பை வாங்க முடியாது, அன்பை சம்பாதிக்க முடியாது. அன்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. உலக தோற்றத்துக்கு முன்பே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே என் கண்கள் உன்னை கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆகவே உலக தோற்றத்தில் இருந்தே தேவன் நம்ம மேல அன்பாக இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் இருந்து இல்லை, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே அன்பாக இருக்கிறார். கல்வாரி சிலுவை என்பது அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் வந்தது. ஏன்னா மனிதனுடைய மனசு தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது. ஆகவே கர்த்தர் சொன்னார், நான் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறேன்றதை பார், என் கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்காக நான் சிந்துறேன். நீ எத்தனை அடினாலும் நான் வாங்குறேன். என் முதுகை கொடுக்குறேன், என் கையை கொடுக்குறேன் ஆணிகள் கடாவப்படுவதற்கு, என்னுடைய தலையை கொடுக்குறேன் முள்முடி வாங்குறதுக்கு, என்னுடைய விழாவை நானே கொடுக்குறேன் ஈட்டியால் குத்தப்படுவதற்கு. இதெல்லாம் எதுக்குன்னா உன் மேலே நான் வைத்த அன்பு, உண்மையில நான் வைத்த அன்பு. ஆகவே இந்த கால வேளையிலே இந்த தேவ அன்பை குறித்த வெளிச்சம், வெளிப்பாடு கர்த்தாவே எனக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும், பிள்ளைகளுக்கு தாரும், எங்கள் சபைக்கு தாரும். திரும்ப திரும்ப நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் இந்த கசப்பு நிறைந்த உலகத்திலே, பகை நிறைந்த உலகத்திலே, அன்பற்ற உலகத்திலே முழுக்க முழுக்க அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்புதான் ஜனங்களை தேடி போக வைத்தது. அந்த அன்புதான் ஜனங்களை சுகமாக்கினது. அந்த அன்புதான் ஜனங்களுடைய பசியை தீர்த்தது. அந்த அன்புதான் ஜனங்கள் இருதய நறுங்குண்ட ஜனங்களை குணமாக்கினது. எல்லாம் அவரை உள்ளே இருக்கிற அந்த தேவ அன்பு உந்தி தள்ளினபடியினால் கர்த்தர் அவைகளெல்லாம் செய்தார். இங்கே கூட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தேவ அன்பை குறித்த வெளிப்படுத்தலை நமக்கு போதிக்கிற ஒரு சம்பவம். இங்கே ஒரு மனிதன், அவன் திமிர்வாதக்காரனாய் கிடக்கிறான். அவனை தூக்கிட்டு வர்றாங்க. இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு இயேசுவிடத்திலே அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, அவன் பேரலிட்டிக் அட்டாக், பேரலிசிஸ், கை கால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, படுத்த படுக்கையில் இருக்கிறான். கவனிங்க, படுத்த படுக்கையில் இருக்கிறான், ஒரு வேலையும் செய்ய முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது, எந்த கிரியையும் செய்ய முடியாது, இருந்த இடத்துலே இருக்கிறான். எத்தனை நாள் இருந்தானோ, எத்தனை வருஷம் இருந்தானோ தெரியாது. இருந்த இடத்துலே இருக்கிறான் பாருங்க. இப்போ இருந்த இடத்துலே இருக்கிற இந்த மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே, இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே
அருமையானவர்களே, வாழ்க்கை மாறினது. இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இருந்த இடத்திலே இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. இயேசு அவனை பார்த்த உடனே, அருமையானவர்களே, அவனை பார்த்த உடனே, நீ இந்த படுக்கையில் இருக்க வேண்டியவன் அல்ல, நீ இந்த திமிர்வாதமாய் கிடக்க வேண்டியவன் அல்ல, நீ எழும்ப வேண்டும், நீ நடக்க வேண்டும், நீ வேலை செய்ய வேண்டும், உன் குடும்பத்தை கவனிக்க வேண்டும், உன் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அதற்காகவே நீ படைக்கப்பட்டாய். நீ படுத்து கிடக்கிறதுக்கு படைக்கப்பட்டவன் அல்ல, நீ திமிர்வாதத்துக்கு படைக்கப்பட்டவன் அல்ல, நீ திமிர்வாதமாய் கிடப்பதற்கு படைக்கப்பட்டவன் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மக்கள் ஒருவேளை சர்வப்பிரகாரமாக திமிர்வாதம் பிடிச்சி கை கால் வராமல் கிடக்கலை, ஆனால் மனதில், ஆவியில், எண்ணங்களில் முடங்கி போய் கிடக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக இருந்த இடத்திலேயே எந்த முன்னேற்றம் இல்லை, எந்த பெருக்கம் இல்லை, எந்த மாற்றம் இல்லை, எந்த ஆசீர்வாதம் இல்லை. அப்படியே இருந்த நிலையில் மீடியோக்கர் லைஃப்பில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் திரும்ப திரும்ப சில வாரங்களாய் நம்மோடு இதைத்தான் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி இருப்பது தேவனுடைய திட்டம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையை முதலாவது வெறுத்து தள்ளணும். நான் இப்படி இருக்க மாட்டேன், இப்படி படுத்து கிடக்க மாட்டேன். இந்த மாதிரி பாருங்க, அவன் படுத்து கிடக்கிறதுனால இவனுக்கு எப்பொழுதும் மனித உதவி தேவை. யாராவது மனுஷன் நம்மளை தூக்கணும். இப்படி கொஞ்சம் அசையனாலும் யாராவது ஒரு மனுஷன் அசைச்சு விடணும். அதான் அவனுடைய நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த மனிதனை கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி கிடக்கிறவன் அல்ல, நீ இனி உனக்கு எந்த மனிதனுடைய உதவியும் தேவையில்லை. நீயே எழும்பலாம், நீயே நடக்கலாம், நீயே வேலை செய்யலாம், நீயே குடும்பத்தை கவனிக்கலாம், நீயே சம்பாதிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் இருந்த காலை வேளையிலே அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். யாரோ மனிதனுடைய உதவியை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். அவர் எனக்கு கையெழுத்து போடணும், இவர் எனக்கு கையெழுத்து போடணும், அவர் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டால் எனக்கு நடந்துடும் இப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுக்காக வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா மனிதர்களை காட்டிலும் பெரியவர் ஓ மேல் அன்பாக இருக்கிறார் என்கிறத உணர்ந்து அறிந்து, இதிலேயே என் காலத்தை ஓட்ட மாட்டேன், மனிதனுடைய உதவியை நாடிக்கொண்டே இருக்க மாட்டேன், இப்படியே நான் வாழ மாட்டேன், எழும்ப போகிறேன். நான் எழும்பி, கிறிஸ்து என்னை சந்தித்து விட்டார், இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார், இயேசுவின் பிள்ளையாய் நான் மாறிவிட்டேன். நான் மதத்துக்குள்ளே இல்லை, என்னை எழுப்புகிற ஒருவர், என்னை நடக்க வைக்கிற ஒருவர், என்னை பேச வைக்கிற ஒருவர், என்னை வேலை செய்ய வைக்கிற ஒருவர், அவரை நான் சந்தித்து விட்டேன் என்கிற அருமையான உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு அவனை வீட்டில் இறக்குறாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 5வது வசனம், 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே, எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மகனே, இவன் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறான், பாவத்தினால தான் இந்த விளைவு அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவனை பாவியேன்னு கூப்பிடலை. பாவம் செஞ்சது உண்மைதான், பாவத்தினால தான் ஒருவேளை இந்த வியாதி கூட வந்திருக்கலாம். ஏன்னால் பாவம் உலகத்தில் இருக்கிற பிசாசினுடைய கிரியைகளை அட்ராக்ட் பண்ணிடும் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இப்போ பாவத்தை அருமையாளை மிகுந்த எச்சரிப்போடு அருமையாளை ஒதுக்கி தள்ள வேண்டும். பாவத்தோடு விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பாவத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறார், மகனே, பாவியே இல்லை, பாவம் செஞ்சவன் தான், பாவியே இல்லை. நம்ம பிரசங்க மாதிரிலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, பாவியே, அக்கிரமக்காரனே, அநியாயக்காரனே. இல்லை 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 அன்பு, அன்பின் குரல், அன்பின் கிறிஸ்து, அன்பின் இருதயம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இவர்தான் தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவர்தான் நம்முடைய தேவன், இவர்தான் நம்முடைய ஆண்டவர், இவர்தான் நம்முடைய இயேசு. இவர் எந்த மனிதனை காட்டிலும் நல்லவர், எந்த போதகரை காட்டிலும் நல்லவர், எந்த பிரசங்கரை காட்டிலும் நல்லவர். இவர் ஒருவர் தான். ஆகவேதான் கண்கள் எப்பொழுதும் இவர் மேலே இருக்கிற அன்பின் மேலும் வைக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். மகனே, இந்த காலவெளியிலே உங்களை பார்த்து கர்த்தர் மகனே, மகளே அப்படிதான் கூப்பிடுறார். மகனே, என்ன வார்த்தை பாருங்க. அவன் யார், எவர், என்ன ஒன்றும் தெரியாது. ஆனால் பாவம் செஞ்சிருக்கிறான், பாவத்தின் விளைவு இன்னைக்கு படுத்து கிடக்கிறான், எல்லாம் தெரியுது. அது மாத்திரமல்ல, இவனுடைய உள்ளத்துக்குள்ளேயும் இவன் படுத்து கிடக்கிறதுக்கு காரணம், இவன் படுத்து கிடக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது அல்லது வீட்டுக்கு வெளியே இருக்கும் பொழுது போகிறவங்க வர்றவங்க இவனை பார்க்குறவங்கெல்லாம் இவனை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் சொல்லியிருப்பாங்க,
என்ன பாவம் செஞ்சானோ தெரில, இப்படி படுத்து கிடக்கிறான். என்ன பாவம் செஞ்சானோ தெரில, என்ன பாவம் செஞ்சானோ தெரில. இதையே காதில் கேட்டு 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 உள்ளம் அவனுடைய இருதயத்துக்குள்ள பயங்கரமான குற்ற உணர்வு, பாவ உணர்வு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. ஐயோ, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் குற்றம் சாட்டுகிற பிசாசு எத்தனை மக்கள் இந்த கில்ட்டில் போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். அவர்களால் வாழ முடியலை, எழும்ப முடியலை, வேதத்தை கூட வாசிக்க முடியலை, ஜெபிக்க முடியலை, கர்த்தர் பக்கத்தில் வர முடியலை. ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன். இந்த குற்ற உணர்வோடு, பாவ உணர்வோடு இந்த காலையில் இந்த இடத்துல உட்கார்ந்திருப்பாயானால் உன்னோடு தான் கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். ஒருவேளை பாவங்கள் உண்மைதான், நீ செய்த பாவங்கள் உண்மையாக பாவம் செஞ்சுருக்கலாம், தப்பு செஞ்சுருக்கலாம். பாவம் செய்யாத ஆள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில், எவருமே கிடையாது. இயேசுவை தவிர வேறு யாருமே கிடையாது. சில தவறுகள் நடந்திருக்கலாம், சில பாவங்கள் நடந்திருக்கலாம், சில குற்றங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த காலையில் கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் உன்னோட தான் பேசுகிறார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 100க்கு 100, 100க்கு 100. இப்போ பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உனக்கு தண்டனை கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மன்னிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, இனி உனக்கு தண்டனை இல்லை. அந்த பாவத்தினால் விளைகிற எந்த தண்டனையும் எந்த சாபமும் உன்னை தொட முடியாது, தொட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உனக்கு தண்டனை இல்லை. ஆனால் அதே பாவம் இயேசுவை தண்டித்தது, அதை மறந்துடக்கூடாது. நீ பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு காரணம், நாம் செய்த பாவத்துக்காக ஒருவர் தண்டிக்கப்பட்டார், நாம் செய்த பாவத்துக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். மறந்துடக்கூடாது. நன்றி பெருக்கு உள்ளத்தில் வந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு வியாதி இல்லாமல் சுகமா இருக்கிறேன், சாபம் இல்லாமல் ஆசீர்வாதமா இருக்கிறேன், தரித்திரம் இல்லாமல் செழிப்பா இருக்கிறேன்னா இது என்னுடைய கட்டிக்காரத்தான இல்ல, கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் கொடுத்த கிரயம் என்கிற அறிவு, உணர்வு, நன்றி உணர்வு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். கர்த்தர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆனால் இயேசுவுக்கு தண்டனை, இயேசுவுக்கு தண்டனை, உனக்கு மன்னிப்பு. இயேசுவுக்கு தண்டனை, உனக்கு மன்னிப்பு. இனி நீ தண்டிக்கப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆகவே இந்த காலவெளியில் தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பட்டும். நம்ம மேலே எவ்வளவு பாவியாக இருந்த நம்ம மேலே, பாவம் செஞ்ச நம்ம மேலே, அக்கிரமம் செஞ்ச நம்ம மேலே. அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒருவேளை வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், வியாதி அல்லது கடன் தொல்லை அல்லது முன்னேற முடியாத நிலை, எதை செஞ்சாலும் வாய்க்கலை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை அப்படி சுற்றி இருக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் என்ன தப்பு பண்ணனோ தெரியல, என்ன பாவம் பண்ணனோ தெரியல, என் வாழ்க்கையில் இப்படிலாம் நான் அனுபவிக்கிறேனே, இப்படிலாம் பாடுபடுறேனேன்னு எண்ணத்தோடு, கேள்விகளோடு, அப்படிப்பட்ட வருத்தங்களோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாயானால் உன்னோட கர்த்தர் இந்த காலவெளியில் பேசுகிற, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதற்காக நன்றி சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு போங்க. இதற்காக கர்த்தரை துதித்து கொண்டே வீட்டுக்கு போங்க. அதனால தான் ஆவிக்குரிய மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் எப்பொழுதும் அந்த கல்வாரி சிலுவையை கண்ணு முன்னால் வைக்கணும், மைண்டில் வைக்கணும். காலையில் எந்திரிச்சா அதுதான் நம்ம மைண்டில் வரணும். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் அந்த கல்வாரி தான் இன்னைக்கு நம்மை சுகமாய் பலனாய் உட்கார வைத்திருக்கிறது, உட்கார வைக்க போகிறது. மாறாத பிரமாணத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன், மாறாத பிரமாணத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். கவனிங்க, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆகவே எப்படிப்பட்ட கீழான நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட முடியாத நிலைமையில் இருந்தாலும், எழும்ப முடியாத நிலைமையில் இருந்தாலும் நீ எழும்ப முடியும், நீ வாழ முடியும். உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உனக்கு அருமையாலே நல்வாழ்வு இந்த உலகத்திலே இருக்கிறது, இந்த பூமியில் இருக்குது, பரலோகத்தில் இல்லை. அது பரலோகம் கடைசி, பரலோகத்துக்கு போறது கடைசி. இந்த பூமியிலே கர்த்தர் நல்வாழ்வை கொடுக்கிறார். இந்த பூமியிலே கர்த்தர் உன்னை வாழ வைக்கும்படி விரும்புகிறார். உன்னை வாழ வைக்கிறது மூலமா 4 பேர் தேவனை மகிமைப்படுத்தணும். அங்கே வாஸ்து பாருங்க, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா, இவன் எழும்பி போனதை பார்த்து ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார். இப்படிதான் வாழ்க்கை இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இப்போ அருமையாலே இருக்கிற நிலையிலேயே இருந்துட்டு
காலத்தை அப்படியே ஓட்டிட்டு போகிறது கர்த்தர் நம்மை அழைக்கலை. எழும்பணும். அருமையானவர்களே, எழும்பும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இப்போ இருக்கிற நிலையை வெறுத்து ஒதுக்கி தள்ளி கிறிஸ்துவை கண்ணு முன்னால் நிறுத்தி, கல்வாரியை கண்ணு முன்னால் நிறுத்தி, எனக்காக இத்தனை பாடுகள் பட்டிருப்பார்னா, என்ன நினச்சி இத்தனை பாடுகள் பட்டு கல்வாரியில் ரத்தம் சிந்திருப்பார்னா, என்னை பற்றி ஒரு பெரிய திட்டம் அவருக்கு இருக்குது. ஆகவே தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு எழும்ப போகிறேன். பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு 11வது வசனத்தில், அவனை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து. ஏற்கனவே நம்ம 38 வருஷம் படுத்த படுக்கையாக கிடந்தவனை குறித்து நாம் பார்த்த பொழுது இதே தான். கர்த்தர் சொன்னார், நீ எழும்பணும். இப்போ 38 வருஷமாக படுத்து கிடக்கிறானே, எழும்ப முடியாதவனே, நீ தான் எழும்பணும்னு கர்த்தர் சொல்லும்போது, எழும்புவதற்கு தேவையான பலனை கர்த்தர் அவனுக்குள்ளே வச்சுட்டு தான் சொல்கிறார், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போ. இவனுக்கும் அதே தான். இவனும் எழும்ப முடியாதனால தான் 4 பேர் கட்டி தூக்கி அருமையானவர்களை இவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். காரணம், இவனால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அப்போ இவனை தூக்கி விட மாட்டேன், நீ எழும்பு, உன்னால் எழும்ப முடியும். இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடி பேசுகிறார். ஏன் பேசுனதே பேசுகிறார், எழும்புற வரைக்கும் பேசுவார். நீ எழும்பி ஆக வேண்டும். எழும்பி இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக, இந்த உலகத்துக்கு ஒளி வீசுகிற ஒரு விளக்காக நீ இருக்க வேண்டும். பெரிய திட்டத்தோடு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேரும் எழும்புங்கள். நீங்கள் எழும்பணும். நான் எழும்ப முடியாத பாஸ்டர், என்னால் எழும்ப முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடி சொல்கிறேன். இந்த உலகமே படுத்துருச்சு, மனுக்குலமே அருமையானவர்களே ஒன்றும் செய்ய முடியாதவர்களாய் பாவத்தினால் விழுந்து விட்டது. காரணம், ஏவாளுடைய வாய். இப்போ எழும்புறது எப்படி எழும்ப போகிறோம்? வாயினால தான் எழும்பணும். அதான் திரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வாயை பயன்படுத்து. வாழ்க்கை எழும்புறதுக்கு முன்னால் உன்னுடைய வாய் எழும்பணும். உடைய வாயில் நீ எழும்பியே ஆக வேண்டும். வாயில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். திரும்ப தேவன் என்மேல் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய புயம் எனக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய தயவு என் மேல் இருக்கிறது. இதையெல்லாம் வாயை திறந்து திரும்ப உங்கள் வாயில் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஒரு எழும்புவதற்கான சக்தி உள்ள டெபாசிட் பண்ணப்படுகிறது. உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணப்படுகிறது. யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் எழும்புறத நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் எழும்புறதை எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது. கட்டாயம் எழும்புவீங்க. இப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. கர்த்தரே பார்த்து தூதர்களை வச்சு நம்மளை அப்படியே தூக்கி விட்டு நம்மளை எழுப்பி விட்டு ஏதாவது அவரே பண்ணணும், எல்லாம் அவரே பண்ணணும். அவர் இல்லை, நீங்கள். ஆண்டவர் இல்லை, நீங்கள் பண்ணணும். ஆண்டவர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். உனக்கு தேவையான பலன், உனக்கு தேவையான கிருபை, எல்லாவற்றையும் விசுவாசம், எல்லாவற்றையும் கல்வாரியின் மூலமாக உனக்குள்ள டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ அதை கண்டுகொண்டு புரிந்து கொண்டு, கர்த்தாவே நான் எழும்ப போகிறேன், இருக்கிற நிலையில் நான் இருக்க மாட்டேன், ஐம் கோயிங் டு ரைஸ், நான் எழும்ப போகிறேன். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. கர்த்தர் சொல்கிறார், உன் வீட்டுக்கு போ. நீ படுத்து கிடக்கிற ஆள் இல்லை, நீ உன் வீட்டுக்கு தேவை. உன் குடும்பத்துக்கு நீ தேவை. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ தேவை. உடைய உற்றார் உறவினர்களுக்கு நீ தேவை. நீ வாழணும், நீ சம்பாதிக்கணும். உன் வீட்டார் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும். உன் குடும்பம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும். எழும்பு. இருக்கிற இடத்துல இருக்காத. நீ வாயை திற. கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடி சொல்கிறார், வாயை திறந்து திரும்ப பேசுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் பேசி பாருங்கள். கொஞ்சமாக நீங்கள் உங்களை அறியாமல் எழும்புறதை பார்ப்பீங்க. வாழ்க்கை எழும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். மாறாத பிரமாணம். ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வெற்றியும் தோல்வியும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாவு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து, எவ்வளோ நாளாக படுத்து கிடந்தானோ தெரியல, எழுந்து விட்டான். நீங்களும் எழுந்துருவீங்க. எவ்வளோ நாள் படுத்து கிடக்கிறோன்றது முக்கியம் இல்லை. எவ்வளோ நாள் இருந்த இடத்துல இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. எத்தனை வருஷம் இருக்கிறீங்கன்றது முக்கியமே கிடையாது. 400 வருஷம் அந்த எகிப்தில் அடிமைகளாக இருந்தவர்களை கர்த்தர்
க்ஷணப்பொழுதில் ஒரு ராத்திரியில் விடுதலையாக்கினார். எத்தனை ஆண்டு, எத்தனை வருஷம் மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, நான் ரொம்ப நாளாக இப்படியே இருந்துட்டேன், இனி எனக்கு விடிவு காலம் இருக்குதா? ரொம்ப வருஷமாக இப்படியே இருந்துட்டேன். வருஷத்தை பற்றி யோசிக்காதீங்க, நாட்களை பற்றி யோசிக்காதீங்க. எத்தனை வருடமானாலும், எத்தனை நாட்களானாலும் எழுப்புகிற தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு நாட்கள் முக்கியமல்ல, வருஷங்களுக்கு முக்கியமல்ல. அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். அவர் எழுப்புகிறதுக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். வாயை திறந்து, கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எனக்குள்ளே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். போகும்போதும் வரும்போதும் இது உங்கள் வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை துதிக்கணும். உங்கள் நாவு கர்த்தரை துதிக்கிற நாவாக மாறணும். கல்வாரிக்காக, இரத்தத்துக்காக, சிலுவைக்காக கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் 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 என் வாயில் இருக்கும். அது அனுபவமாய் மாறட்டும். உங்கள் வாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கவனிங்கள். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை, இப்படி தான் உங்கள் வாழ்க்கை. கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவனை மற்றவர்கள், ஜனங்கள் மகிமைப்படுத்தணும். வாழ்க்கை ஜனங்களை மகிமைப்படுத்த வைக்கணும், தேவனை மகிமைப்படுத்த வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சும்மா மதத்தில் இருந்துட்டு ஒரு மத சடங்கு மாதிரி சர்ச்சில் போய் உட்காந்துருந்துட்டு வர்றதுக்கு இல்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்து வாழ்க்கையை பார்க்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். காரணம், தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். இந்த தேவ அன்பு தான் வாழ்க்கைகளை மாற்றுகிறது. தேவ அவ்வளவு அன்பாக இருக்கிறதுனால இனி நீ படுத்து கிடக்கக்கூடாது, இனி இருக்கிற நிலையில் இருக்கக்கூடாது. நீ வாழணும், நீ முன்னேறணும், நீ வாழணும், மற்றவர்களை வாழ வைக்கணும். அதான் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்கிறது மாத்திரம் இல்லை, மற்றவர்களையும் வாழ வைக்கணும். இந்த கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும். இந்த அன்பின் தேவனுக்குள்ளே மற்றவர்களையும் கொண்டு வரணும். அன்பு நிறைந்த ஒரு மனிதன், தேவ அன்பினால் நிரப்பப்படுகிற ஒரு மனிதன் தான் வாழ்கிறத பற்றி மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டான். மற்றவர்களும் வாழணுமே, மற்றவர்களும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வரணுமே, மற்றவர்களும் இந்த இயேசுக்குள்ளே வரணுமே, மற்றவர்களும் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணுமே, மற்றவர்களுடைய வாழ்க்கையும் எழும்பணுமே. அப்படியே அடிமட்டத்தில் கிடக்கிற அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை நம்ம மூலமாக எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்களிலே ஜனங்களை பார்க்கும் பொழுது நம்மை இனம் புரியாத ஒரு அன்பு அவர்கள் மேலே, ஒரு இனம் புரியாத ஒரு மனதுருக்கம் உள்ளே ஏற்படட்டும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள், விசேஷமாய் ரட்சிக்கப்படாத, இன்னும் கர்த்தரை குறித்து அறியாத, இன்னும் இயேசுவை குறித்து அறியாத மக்கள், அருமையானவர்களே, இருளுக்குள்ளே, அந்தகாரத்துக்குள்ளே, வெளிச்சம் என்னன்னே தெரியாமல் எந்த பக்கம் திரும்பினாலும் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிறத விட சாகிறது நல்லதுன்னு நினைத்து லட்சோபலட்ச மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் நினைக்கும் பொழுது, மக்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு அன்பு உள்ள சொரக்கணும். அந்த அன்பு ஒரு மனதுருக்கம், இந்த நமக்குள்ள அந்த கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை கொஞ்சம் அப்படியே எடுத்து விடணும். கிறிஸ்துவின் அன்பை கொஞ்சம் உணர்ந்து அப்படிப்பட்ட மக்களுக்காக முதலாவது ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்கணும். எப்போதும் எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு இதுவே நம்முடைய ஜெபமாக இல்லாமல், கர்த்தாவை உம்மை அறியாத மக்கள், உம்மை கண்டுகொள்ளாத மக்கள், இந்த அந்தகாரத்தில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்ற அந்த ஜெபம் நமக்குள்ளே எழும்ப அன்பும் நமக்குள்ளே அதிகமாக எழும்ப ஆரம்பிக்கும். கர்த்தர் மனதுருக்கத்தினால் நம்மை நிரப்புவார். ஏன்? அந்த மக்களுக்காகவும் இயேசு இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அந்த மக்களுக்காகவும் இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னொரு அளவு ஜீவனை கொடுக்க போகிறதில்லை, இன்னொரு அளவு ரத்தம் சிந்த போகிறதில்லை. ஃபினிஷ்ட், ஒன்ஸ் ஃபார் ஆல், ஃபினிஷ்ட். இயேசு அருமையான ஒரே முறை ஒரே தரம் மரித்து எல்லாருக்காகவும் மரித்தார். அதான் 2 கொரிந்தியர் வாசித்து காண்பித்தேன். எல்லாருக்காகவும் மரித்தார். ஒரு ஆளை பாக்கி விடலை. பாருங்க, ஒரு பாவியை கர்த்தர் பாக்கி விடலை, ஒரு மனிதனை கர்த்தர் பாக்கி விடலை. அத்தனை பேரையும் மனதில் வச்சு கர்த்தர் ரத்தம் சிந்திட்டார், ஜீவனை கொடுத்துட்டார். ஆகவே எல்லார் மேலும் கர்த்தர் அன்பாயிருக்கிறார். அது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் எல்லார் மேலும் அன்பாயிருக்கிறார்.
அவர் எல்லாருக்காகவும் மரித்தார்னா எல்லார் மேலும் அன்பா இருக்கிறார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஓ மேல நான் அன்பா இருந்ததை யாரோ ஒருத்தர் மூலமா உனக்கு நான் காண்பித்தேன். இப்போ அந்த ரட்சிக்கப்படாத இன்னொரு மனிதன், அவனுக்கு என் அன்பை, அவன் மேலே நான் அன்பா இருக்கிறேன் என்பதை உன் மூலமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். உன் மூலமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாரோ ஒருத்தர் உனக்காக ஜெபித்தார்கள், யாரோ ஒருத்தர் உனக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள், யாரோ ஒருவர், யாரோ கர்த்தர் அருமையானவர்களே உபயோகப்படுத்தினார். பாருங்க, நான் அடிக்கடி சொல்றது போல லண்டன்ல இருந்தோம், ஐரோப்பாவில் இருந்தோம், அமெரிக்காவில் இருந்தோம், எத்தனையோ மிஷினரிகள் நம்முடைய தேசத்தை தேடி வந்தார்கள். அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஐஸ்வர்யவான்கள், ஏகப்பட்ட சொத்துள்ளவர்கள் எல்லாத்தையும் தூக்கி வித்துட்டு இந்தியாவை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்தியர்கள் மேல் அவர்களுக்கு என்ன கரிசனை? இந்த தேவ அன்பு அவர்களை உந்தி தள்ளினபடினால் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கடற்கரை பகுதிகளிலெல்லாம் வந்து இந்த கர்த்தருடைய அன்பின் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அவர்கள் சொன்னதுனால தான் இன்றைக்கி அருமையாளரை நாமெல்லாம் கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கர்த்தர் யார் என்கிற வெளிச்சம் நமக்கு கிடச்சிருக்கிறது. அந்த மிஷினரிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி இந்தியாவுக்கு நீதான் மிஷினரி, உன் தெருவுக்கு நீதான் மிஷினரி, உன் பக்கத்து வீட்டுக்கு நீதான் மிஷினரி, உன் எதிர்த்த வீட்டுக்கு நீதான் மிஷினரி, உன் கூட படிக்கிற ஆளுக்கு நீதான் மிஷினரி, உன் கூட வேலை பார்க்குற ஆளுக்கு நீதான் மிஷினரி, நீதான். இப்போ அன்பு நம்மை உந்தி தள்ளும். அதே நேரத்தில் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்த உணர்வும் நமக்கு தேவை. அதுதான் நான் கடந்த 1-2 வாரங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். வெறும் அன்பு மாத்திரமல்ல, ஆத்துமாக்கள் மேல் அன்பு மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிற அதிகாரத்தை ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு நமக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். கவனிங்க, நீங்க புறப்பட்டு போங்க, சீஷராக்குங்கன்னு ஊழியத்துக்கு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு அவர்களை அனுப்புறதுக்கு முன்னால என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு தான் புறப்பட்டு போங்கன்றாரு. அப்போ புறப்பட்டு போகிறவர்களுக்கு அதிகாரத்தை குறித்த அறிவும் உணர்வும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவை. அதிகாரத்தை குறித்த புரிதல், அதிகாரத்தை குறித்த நமக்கு இருக்கிற அதிகாரம் இது வெறும் இயேசுவுக்கு இல்லை, இயேசுவுக்கு இருக்குதுன்னா நமக்கு இருக்குன்னு அர்த்தம். பலமுறை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இயேசுவுக்கு இருக்குதுன்னா அது இயேசுக்கானது இல்லை, இயேசுவுக்கு அதிகாரம் தேவையில்லை. அவருக்கு எதுக்கு அதிகாரம்? அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், ஆதி முதல் இருக்கிறவர், அல்பா ஒமேகாவுமானவர். அவர் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்து மனிதனுடைய சார்பிலே ரத்தம் சிந்தி, மனிதனுடைய சார்பிலே கல்வாரிக்கு போய், மனிதனுடைய சார்பிலே பாதாளம் வரைக்கும் போய் ஒரு மனிதனாக பிசாசின் தலையை ஒட்டச்சு அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை நம்முடைய சார்பாக பிடிங்கி எடுத்துட்டு வந்திருக்கிறார். இப்போ அவருக்கு அதிகாரம்னா அது நமக்கு அதிகாரம். அவருக்கு அது தேவையில்லை, நமக்காகத்தான் அந்த அதிகாரம். இப்போ நம்ம கையில் அதை கொடுத்துருக்கிறார். அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறோன்ற உணர்வும் அறிவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. பாருங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு வெறும் ஜெபமும் வெறும் அன்பும் போதாது. கர்த்தர் அப்படின்னு அந்த வசனமெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். இதை புரிந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டில் இதை புரிந்து கொள்ளணும். அதிகாரத்தை குறித்த உணர்வு, அதிகாரத்தை குறித்த ஆழமான ஒரு வெளிச்சம், அறிவு நமக்கு தேவை. இப்போ நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து நம்மளை கர்த்தர் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, அதை இப்படி வாசிக்கணும், என்னை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கவனிங்க, அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முந்தின வசனங்களில் 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுக்கு அடுத்த 7வது வசனத்தில் சொல்லுகிறார், 5வது வசனத்தில் ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லிட்டு 7வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி
உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் உன்னதத்தில் உட்காந்துட்டோம். ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்துட்டோம். அவருக்கு எழுதப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, நம்ம எல்லாம் எந்திரிச்சிட்டோன்னு போடலை. நம்மெல்லாம் முயற்சி பண்ணி 3 நாள் உபவாசம் இருந்து எல்லாரும் எழும்பினோம் அப்படி போடலை. நம்மை அவர் தான் எழுப்பினார். எழுப்பினது அவர், உட்கார வைத்தது அவர். நம்மெல்லாம் சேர்ந்து போய் உட்கார்ந்துட்டோன்னு போடலை. நம்மளால் உட்கார முடியாது, தலைகள் என்னால் உட்கார முடியாது. கிறிஸ்துவோடு கூட உட்கார்றது நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய பலன் இல்லை, நம்முடைய மாம்ச முயற்சி இல்லை. அவர்களை தூக்கி கீழே தள்ளணும். அவர் என்னை உட்கார வைத்திருக்கிறார். கிறிஸ்து என்னை உட்கார வைத்தார். அப்போ கிறிஸ்து உட்கார வச்சிருக்கிறார்னா அந்த கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கிற அந்த ஸ்தானத்தை குறித்த அந்த அறிவு நமக்கு தேவை. அதுதான் அந்த அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோன்னா என்ன அர்த்தன்றத 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். கவனிங்க, எல்லா துரைத்தனத்துக்கும் மேல, எல்லா அதிகாரத்துக்கும் மேல, எல்லா கர்த்தத்துவத்துக்கும் மேல கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரியவர்களுக்கு இந்த பார்வை தேவை. ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா பிசாசுகள், எல்லா பேய்கள், எல்லா செய்வினைகள், எல்லா மந்திரவாதங்கள் எல்லாம் உங்க காலு கீழே இருக்கிறது. எதை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. நான் இங்கே தான் உட்கார்ந்திருக்கிறேன் என்ற பார்வை, விசுவாச பார்வை நமக்கு தேவை. அப்பதான் நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசுகளை முதல்ல ஜெயித்து மேற்கொண்டு அவனை காலு கீழே போட்டு விதிச்சு, அருமையானவர்களே, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை பிசாசின் மேல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் பாருங்க, அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அதே நாமம், இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா செய்வின பில்லிசுனையும், எல்லா மந்திரவாத கட்டுகள் அருமையாளே எல்லாம் அருமையாளே நமக்கு கீழ்ப்படியும். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும், நேற்று ரட்சிக்கப்பட்ட ஆளும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. நேற்று ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு கூட அந்த அந்த அதிகாரமுள்ள அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மக்களுக்கு என்னென்னா, ஒரு 30 நாள் உபவாசம் இருந்தால் எப்படியாவது அந்த சீட்டை போய் பிடிச்சிடலாம், அங்கே உட்கார வச்சிடலாம். பிசாசுடைய வஞ்சகம். நம்ம ஜெபிக்கிறதுனால உபவாசிக்கிறதுனால இல்லை, கிறிஸ்து கல்வாரில் ரத்தம் சிந்தினதுனால, அவரை விசுவாசித்ததுனால ஏற்கனவே நம்மை அவர் அங்கே உட்கார வைத்து விட்டார். இப்போ எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா கர்த்தத்துவம், எல்லா பேய்கள், எல்லா பிசாசுகள் நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது என்கிற அறிவு நமக்கு மிக மிக முக்கியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எதுக்கு இந்த அறிவு ரொம்ப இதை குறித்து நான் பேசுகிறேன்னா, ஊழியம் என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையது. ஏன் ஊழியம் என்பது, ஆத்ம ஆதாயம் என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையதுன்னா, இன்றைக்கு மக்களை, ரட்சிக்கப்படாத மக்களை, அவருடைய மனதை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்போ கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தது ஒரு பெரிய நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறார். சும்மா ஏதோ நேரம் போகாமல் அவர் பேசிக்கிட்டு இருக்கல, நேரம் போகாமல் சொல்லிக்கிட்டு இருக்கல. ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. நீ சீஷனாக்கணும், ஒரு ஆளை எனக்கு சீஷனாக்கணும்னா முதல்ல அந்த ஆளை கட்டி வச்சிருக்கிற, அந்த ஆளுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிற அந்த பிசாசின் கையிலிருந்து அவனை விடுதலையாக்கணும். இது பெரிய வேலை பாருங்க. ஆகவே பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் சும்மா போய் சுவிசேஷம் சொன்னேன், அவங்க ரட்சிக்கப்படலை, சர்ச்சுக்கு கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்டாங்க, உடனே வரமாட்டாங்க, உடனே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம சொன்னோன்னே வர்றது அப்படி இல்லை. அதனால் யாரோ சிலர் அப்படி வந்திருக்கலாம், ஆனால் எல்லாரும் அப்படி வரமாட்டார்கள், எல்லாரும் அப்படி ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கண்ணு நல்லா தெரியும், ஆனால் மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஒளி, இந்த சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், கல்வாரியின் சுவிசேஷம், தேவனுடைய அன்பின் சுவிசேஷம் உள்ள நுழைய முடியாதபடி இந்த மைண்டை குருடாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மைண்டை வச்சு
இன்டலெக்சுவலாக நிறைய படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய கண்டுபிடித்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அதெல்லாம் புரியும். அவங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் புரியும், சைக்காலஜி புரியும், ஃபிசிக்ஸ் புரியும், கெமிஸ்ட்ரி புரியும், எல்லாம் புரியும். ஆனால் கல்வாரி சிலுவைன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது. கிறிஸ்துன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது. தேவ அன்புன்னு சொன்னால் ஒன்றுமே உள்ளே இறங்காது. காரணம், அந்த பகுதியை அதை கண்டுகொள்ள முடியாமல், அந்த சுவிசேஷம் உள்ளே இறங்க முடியாமல் அவர்களை பிசாசு அருமையானவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இது பெரிய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய போராட்டம். அவைதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஊழியம் செய்கிறவர்கள், சண்டே கிளாஸ் எடுக்கிறவர்கள், ப்ரேயர் செல் எடுக்கிறவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் அதிகாரத்தை குறித்த உணர்வு, அதிகாரத்தை குறித்த ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கத்தட்ட கேட்டு வாங்கணும். இந்த வெளிப்படுத்தலை பெறணும். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. யூ ஹேவ் தட் அத்தாரிட்டி. இந்த இடத்துல உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்களேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லணும், இயேசுவின் நாமத்தில். தனியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆளுகிட்ட போய் சொல்லக்கூடாது, அது ஞானம் இல்லாமல் செய்யக்கூடாது. தனியாக அவங்க ஜெப நேரத்தில் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் இந்த மனிதனுடைய மனதை குடாக்கி வைத்திருக்கிற பிசாசே உன்னை கட்டுறேன், இயேசுவின் நாமத்தில் கையை எடு. பிள்ளைகளுடைய மனதை குடாக்கி வைத்திருக்கிற பிசாசே கையை எடு அப்படின்னு சொல்லி குடும்பத்தாருக்காக, உறவினர்களுக்காக, நம்மோடு படிக்கிறவர்களுக்காக, நம்மோடு வேலை செய்கிறவர்களுக்காக நாம் பரிந்து பேசணும். நாம் அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசின் கையை எடுக்கணும். அதை எடுக்கணும். முதல்ல நீங்கள் அதிகாரம் உள்ள இடத்துல இருக்கிறீங்கன்ற அந்த உணர்வுக்குள்ளே வரணும் பாருங்கள். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அதுவே அநேக ஆவிக்குரியர்களுக்கு தெரியல. இன்னும் இவங்களே பயந்துக்கிட்டு, இவங்களே கலங்கிக்கிட்டு, இவங்களே தரையில் தவந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கர்த்தர் உட்கார வச்சிருக்கிற அந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்காக உட்காரணும். கிறிஸ்து எங்கே உட்கார வச்சிருக்கிறார்? அவர் உட்கார செய்தார். நீங்கள் போய் உட்காரல. உங்களுடைய திறமையினால், தாளந்துகளினால், நம்ம கெட்டிக்காரத்தனத்தினால, நம்ம பெர்ஃபெக்டாக இருந்ததுனால அங்கே போய் உட்காரல. அவர் மேலே விசுவாசம் வச்சோம். கிறிஸ்து நம்ம எங்கே உட்கார வைத்திருக்கிறார். நன்றி உள்ள இருதயத்தோடு உட்கார்ந்து இப்போ ஆளுகை செய்யணும். உட்கார்ந்து ஆளுகை செய்யணும். முதல் ஆளுகை என்னென்னா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே எழும்புகிற பொல்லாத வல்லமைகள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் கட்டணும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்கள் தான் துரத்தணும், கர்த்தர் துரத்த மாட்டார். கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, ஆண்டவரே எப்படியாவது துரத்திருங்க. கர்த்தர் துரத்த மாட்டார். துரத்த வேண்டியவர்கள் நீங்கள். முதலாவது நம்முடைய குடும்பத்தை நல்ல டைட்டாக அடைக்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய வியாபாரம் எல்லாவற்றிலையும் பிசாசுடைய கை உள்ளே வராதபடி இயேசுவின் ரத்தத்தை வச்சு தெளிக்கணும். அதிகாரத்தை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அடுத்து மிக முக்கியமாய் ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிற விலையேறப்பெற்ற ஆத்துமாக்கள், விலையேறப்பெற்ற மனிதர்கள், அருமையானவர்களே, இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட மனிதர்களை இந்த சுவிசேஷம் தெரியாமல், இந்த அன்பின் சுவிசேஷம் உள்ளே போக முடியாமல் இந்த ஜனங்களை குருடாக்கி வைத்திருக்கிற இந்த பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கணும், கட்டவிழ்த்து விடணும். அதுக்கு நீங்கள் உங்கள் வாயை திறக்கணும். ஏன்னா பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அதுக்கு தான் வாயை குறித்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்முடைய வாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான, மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றுகிற ஒரு அவயவம். மறந்துடாதீங்க. அதனால தான் இந்த வாயை எவ்வளவு கட்டுப்பாடாக, எவ்வளவு கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளணுமோ அவ்வளோ கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளணும். இந்த வாய் எழுதப்பட்டிருக்கிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. அது அவ்வளோ முக்கியம் பாருங்கள். இந்த வாயை நம்ம கண்ட்ரோலாக வைக்கலைன்னா முழு மாம்சம், நம்முடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கிடும். அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை தைரியமாக உச்சரிங்க. இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. பிசாசுடைய வேலை, பிசாசுடைய கிரியை வரும்போது இயேசுவின் நாமத்தை வாயை திறந்து சொல்லுங்க. புயல் எழும்பும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. காற்று அடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துக்கு அடங்காத காற்று இல்லை. இயேசுவின் நாமத்துக்கு அடங்காத புயல் இல்லை. இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படியாத பிசாசு கிடையாது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவை இயேசுவின் நாமத்தை
உச்சரித்து இயேசுவின் நாமத்தை திரும்ப திரும்ப வாயில உச்சரியுங்கள். இயேசுவின் நாமத்தை வாயில சொல்லுங்கள். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் மூலமாய் மற்றவர்களும் இந்த இயேசுவின் பக்கம் திரும்புவதற்கு, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதற்கு, இந்த கல்வாரின் பக்கம் திரும்புவதற்கு அவர்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவார். ஆகவே அன்பு இருந்தால் போதாது. ஜனங்கள் ஆத்துமாக்கள் மேலே வெறும் அன்பும் மனதுருக்கமும் இருந்தால் போதாது, இருக்க வேண்டும். அதான் ஆரம்பம். அதுக்காக ஜெபிக்கணும். என்னை அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே, மனதுருக்கத்தினால் நிரப்பும். உம்மை போல நீர் எப்படி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மனதுருக்கத்தோடு செயல்பட்டீரோ அதுபோல நானும் மனதுருக்கத்தோடு செயல்பட, மனதுருக்கத்தோடு வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். கேளுங்க. அன்பு இருந்தால் போதாது. கர்த்தர் இப்போது அதிகாரத்தை நமக்கு பேசி கொண்டிருக்கிறார். உனக்குள் இருக்கிற அதிகாரம் ஜனங்களை விடுவிக்கும்படியாக, ஜனங்களை கட்டவிழ்க்கும்படியாக வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெய்லி சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை கட்டவிழ்க்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆத்துமாக்களை கட்டவிழ்க்கிறேன், இயேசுவின் நாமத்தில். இதை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாய் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நான் சொல்கிறேன், பிசாசு கையை எடுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, அப்படியே கரம் எடுக்கப்படுறதை பார்ப்பீங்க. ஒரு நாள் அருமையானவர்களை அவர்களும் இந்த கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். முன்னால் நீங்கள் பேசினாலே வெறுக்கிற மனிதன் நீங்கள் ஜெபிக்க நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் கேட்க காதை திருப்புவான். கொஞ்சம் உடைய இருதயம் திருப்பப்படும். என்னன்னா, பிசாசு கையை எடுத்துட்டான்னு அர்த்தம். பிசாசு கையை எடுத்துட்டான். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சொல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அவங்க காதை கொடுத்து திருப்பும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா அந்த சுவிசேஷம் இது வெறும் வார்த்தை அல்ல. 2 கொரிந்தியர் 4:4 வாசித்தீங்கன்னா, அது சுவிசேஷம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, சுவிசேஷம் என்பது ஒளி. இட்ஸ் அ லைட்டு. நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அது வெறும் வார்த்தையாய் மாத்திரம் போகிறதில்ல, அது ஒளியாய் உள்ளே போகிறது, வெளிச்சமாய் உள்ளே போகிறது. உள்ளே இருக்கிற இருளெல்லாம் அகற்றி அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக கிறிஸ்து என்கிற வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிற வல்லமை இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு இருக்கிறது. நான் அதுக்கு முன்னால் அன்பு நிறைந்தவர்களாய் அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களை கட்டவிழ்த்து விடுங்கள். ஜனங்கள் எப்படியாவது கர்த்தரை அறியணும். மாண்டு கொண்டிருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பும் பொழுதுதான் எதிர்காலம் இருக்கிறது. இந்த உலகத்திலும் எதிர்காலம் இருக்கிறது, மறு உலகத்திலும் அவர்களுக்கு பரலோகம் இருக்கிறது. யாரோ சிலருக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த மூச்சை கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட நன்மைகளை ஜனங்களுக்கு செய்யும்படி, இப்படிப்பட்ட நல்ல நற்கிரியைகளை ஜனங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு செய்யும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பொறுப்பு நிறைந்தவர்களாய் கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பயன்படுத்தும், என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஜனங்களுக்கு பயன்படுத்தும். இந்த என்னுடைய தமிழ்நாட்டு ஜனங்கள், மதுரை பட்டணத்து ஜனங்கள் எப்படி ஆயுளுமை கண்டுகொள்ளணும், உங்களுடைய பக்கமாய் வரணும். எல்லாரும் எழுப்பி நிற்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கட்டும். எப்படியாவது அவர்கள் உம்முடைய பக்கம் வரணும் ஆண்டவரே. அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டேன். எனக்குள்ள அந்த பாரம், ஜனங்களை குறித்த அந்த பாரம் எனக்குள்ள உண்டாகட்டும் கர்த்தாவே. நீங்கள் உண்மையாக ஜென்யூனாக கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆத்தும பாரம் மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்த ஆவிக்குரிய அதிகாரம். ஏன்னா அதிகாரத்துக்கும் ஆத்தும ஆதாயத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமா, ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமா, அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே.
நாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தனுப்பும். ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தனுப்பும். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. நல்ல பிதாவை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கட்டும். எங்கள் ஆவியில் முதலாவது ஆத்தும பாரம், ஆத்துமாக்களை குறித்த மனதுருக்கம், ஆத்துமாக்களை குறித்த ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் உண்டாகட்டும். இந்த ஆத்துமாக்களை பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்க, கட்டவிழ்த்து விட எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த, இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்த எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அப்படிப்பட்ட இந்த வெளிச்சம், வெளிப்பாடு கர்த்தாவே உண்டாகட்டும். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த வெளிப்பாடு உண்டாகட்டும். கர்த்தாவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அநேகமாயிரம் மக்களை நரகத்திலிருந்து பிடுங்கி எடுத்து இந்த நித்திய ஜீவனுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக கொண்டு வர கர்த்தர் முழு சபையினர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். கர்த்தாவே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற மக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலையாக்குகிறோம். கர்த்தாவே கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். தரித்திரம் வறுமை நீங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான தேவ ஞானம் உண்டாயிருப்பதாக. போக்கிலும் வாரத்திலும் கூட இருந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.